ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வந்து கெட்டவங்களே இல்லை, எல்லாருமே நல்லவங்க தான் அப்படின்னு மாற முடியும். ஒரு பக்திமான் 10 பக்திமானை உருவாக்கும் போது 10 பக்திமான் 100 பக்திமான் உருவாங்க, 100 1000 மாறும், 1000 லட்சம் கோடியாக மாறும். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அந்த இடத்திற்கு வர வேண்டும், வந்தால் கட்டாயம் வந்து நல்லது நடக்கும். கடைசியாக ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். நான் இது மாதிரி நிகழ்ச்சியில் வீடியோ பண்ணி எடுத்து வச்சுருப்போம். அதை வந்து அவ்வப்போது நம்ம கிளினிக்கில் போடுவோம். ஒரு அரை மணி நேரத்து வீடியோவை ஒருவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் மனசு மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி பல முறை நான் வந்து இங்கே கூப்பிட்டு வந்து வரல. அப்பாட்ட சொல்லிக்கிறேன், பையன்கிட்டையும் சொல்லிக்கிறேன். அப்பா நானே எத்தனையோ சொல்லி பார்க்குறேன் டாக்டரே, அவர் நான் சொன்னால் கேட்குறதில்ல, அவருக்கு என்ன பிடிக்குதோ அதைத்தான் செய்கிறாரு அப்படின்னு என்கிட்ட சொல்லிக்கிறாரு. இந்த நிகழ்ச்சியில் பேசக்கூடிய வீடியோ அவரோட மனசை மாற்றி அப்போவே வந்து சொல்லிட்டு போனார். நான் அரை மணி நேரம் உட்காந்து கேட்டேங்க, என்னோட மனசு அப்படியே மாறிப்போச்சு, நான் கட்டாயம் இந்த முறை வந்து வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். இன்னைக்கு முதல் பூஜைக்கு கூட வர முடியும்னு நினைக்கிறேன். எதிரி நிசாந்த் முதல் பூஜைக்கு கூட வர நாமக்கல் போயிட்டு வேலைக்கு போயிட்டு இதுக்கு வந்தே ஆகணும்னு வந்து நிற்கிறாரு. இது மாதிரி நாம் பேசக்கூடிய பேச்சுகள் டைரக்டாக பேசுறது சில பேச்சு வந்து எடுபடும். இந்த வீடியோ மூலம் கேட்குறது சில இடங்களில் வந்து ஈடுபடும். அது அந்த வகையில் வந்து நான் சொல்லி கேட்கல, அந்த வீடியோவை பார்த்து இவர் மனசு மாறிக்குன்னா அந்த இடத்துல தான் அந்த வீடியோவுக்கும் இவர் இருதயத்துக்கும் இறைவன் வாசம் செஞ்சிருக்கிறாரு. இப்படி அந்த இறைவன் வந்து ஒவ்வொருத்தரோட இருதயத்துக்குள்ளே எப்போ போடுவார், என்ன செய்வார் அப்படிங்க யாருக்குமே தெரியாது. நம் எண்ணம் தூய்மையாக இறைவன் நம் இருதயத்துக்குள் வருவார். இந்த ஒரே கருத்து தான். எல்லாரும் எண்ணத்தை தூய்மையாக்குங்கள், இறைவனை வரவழையுங்கள், உங்கள் வாழ்க்கையை செழுமையாக்குங்கள். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு தைப்பூச அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்தது. நான் ஏற்கனவே அந்த கோயிலுக்கு வந்து நான் போகாம இருந்தேன். சாமி வந்து என்ன சொல்றாருன்னா, இவர் சாமி சித்திரசாமின்னு நான் சொல்றேன் மேக்சிமம். அதனால அவர் வந்து என்னன்னா அவர் சொன்னாரு, நீ போ அப்படின்ட்டாரு. நான் எனக்கு வேற ஒரு இது மனசுக்குள்ள ஒரு இதா இருந்துச்சு, அவரை போய் பார்த்து எங்க சொல்லுவாரு அப்படின்னு. நான் போயிட்டேன். போனோடனே அவரு வரவேற்பு கொடுத்து நல்லா பண்ணேன். இந்த தைப்பூச அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, அதாவது இது சோகமான இதுதான், நான் கொஞ்சம் கலந்துக்கிறேன், எமோஷனல் ஆகிக்கிறேன். அதாவது அவருடைய சன்னு இறந்துட்டாரு. எனக்கு வழிகாட்டக்கூடியவராக இருக்கக்கூடிய ஒருத்தர், ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர், அவருடைய பையன் இறந்துட்டாரு. இறந்த உடனே இறந்த அந்த அன்னைக்கு முன்பு நான் சொல்றேன், சாமி இப்படி இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஒரு ஐயர் ஒருத்தர் வச்சுக்கோங்க, அவருக்கு வந்து பணம் 2000 கொடுத்துருக்கேன், அவர் பூஜை வழி போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இவர் வந்து அப்படியெல்லாம் நடத்த மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அடமண்டா பேசுறாரு, அதாவது பிடிவாத பொருட்டோட பேசுறாரு அப்படிங்கிற ஒரு கருத்தோட நானும் இருந்தது. இல்லைன்னா இப்படி பேசுறாரு அப்படின்னு அந்த பையனும் காலமாயிட்டாரு. காலமான ஒரு நாள் மட்டும்தான் அவர் பூஜை வந்து அடுத்த நாள் காலையில் வந்து பூஜைக்கு போயிட்டு உட்காண்டாரு, கோயிலுக்கு போயிட்டாரு. என்னடா கோயிலுக்கு வந்துட்டாரு, என்னடா குருவமா இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து 10 நாளா போகல கோயிலுக்கு. நல்லா யோசனை பண்ணுங்க, 10 நாள் போகல. நானே சாமி கிட்ட இங்க வர்றேன், கட்டு கொஞ்சம் இருக்கும், இப்படி விழா இருக்குது பசுபதி பாருங்க அப்படின்னு. ஏன்னா விழா இருக்குங்கிறாரு, ஒரே குழப்பம். இறைவன் என்ன ஒரு வகுத்து இருக்கிறாரோ அந்த வகுத்ததனுடைய பலன் தான் இது. இதுக்கு அதுக்கு சம்மதமே கிடையாது. ஏன்னா இன்பம் இல்லாத ஒரு வீடுகள், இன்பம் இல்லாத வீடும் இல்லை, துன்பம் இல்லாத வீடும் இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை. இன்பம் துன்பம் நல்லது கெட்டது உண்மை பொய்யுக்கு அப்பாற்பட்டவர் தான் இறைவனாக இருக்கிறார். அந்த இறைவனுடைய ஸ்தானத்துல இருந்துட்டு அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, இதை சொல்றார்,
இல்லைங்க பசுபதி, நீங்க வாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய இது இல்லை, நானும் என்னுடைய பூஜையை நான் நிறுத்தவே இல்லை, நான் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் மறுபடியும் என்னுடைய மனசுல உரைக்குது, என்னடா இப்படி சொல்றாரு அந்த அவர்கிட்ட அப்படின்னு. அடுத்த நாள் காலையில போறேன், அவர் வந்து எந்த ஒரு இது இல்லை, அவர் பாட்டுக்கு பூஜை பண்றாரு, நான் கடவுளை வணங்குறேன். வணங்கிட்டு வெளியே வந்தோடனே, பசுபதி இப்படி ஒரு சமாச்சாரம் நடந்துச்சு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுடைய வாழ்க்கை வந்து நடக்கணும், நான் வந்து இப்படி இறைவனுக்கு தொண்டு செய்வதற்காகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஏற்கனவே அவரோட எனக்கு மனஸ்தாபம் ஆனப்போ இவர் தான் என்ன சொல்றாரு, நீங்க வேண்டாம் பசுபதி, நீங்க போங்க, நான் 1.5 வருஷம் நான் போகல அவர் அந்த கோயிலுக்கு, நீங்க போங்க அப்படின்னாரு. போன உடனே அவர் அடுத்த நிமிஷம் என்ன கேட்டாருன்னா, நான் எதுக்காக இந்த இவர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போறனோ, அறுதியிட்ட உண்மை சொல்றேங்க, எதுக்காக இவர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தனோ அந்த ட்ரீட்மெண்ட் அப்படியே அவர் கேட்கிறாரு. ஏன் பசுபதி என்னாச்சு, உனக்கு உடல்ல நல்லா போச்சா, நல்லா இருப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. எனக்கு அப்பதான் ஒரு மிராக்கலா நினைச்சது. அருள்வாக்கு சித்தர் அப்படின்னுலாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், எல்லாரும் அருள்வாக்கு சொல்றாரு சித்தரு அப்படி இப்படின்னுலாம். நாம் அருள்வாக்கு மீறிய ஒரு செய்தியாக இதை நான் பார்க்குறேன். இதனுடைய தன்மைக்கு நான் பார்க்குறப்ப என்னுடைய மனசு வந்து ரொம்பவே உண்மையிலேயே பூரிப்படைஞ்சு, என்னடா இப்படியெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு சூழல் எனக்கு தெரிஞ்சுது. இதை கூட அவர் சொல்லிட்டு இருக்கிறப்ப எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அதனால சொன்னேன். ரொம்ப நன்றிங்க.